மத்திய அரசு பணிகளை தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 50% மற்றும் 10% என்ற இரண்டு அடுத்தடுத்த தள்ளுபடிகள் வழங்கப்படுகிறது. எனில் குறிக்கப்பட்ட விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னவா குறிக்கப்பட்ட விலை என்னவா இருந்திருக்கும்? எம்டி 100 இருந்திருக்குமா? ஸோ 100 வந்து குறிக்கப்பட்ட விலையா இருந்திருக்கும். இது வந்து எம்பி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இரண்டு அடுத்தடுத்த தள்ளுபடிகள். இரண்டு அடுத்தடுத்த தள்ளுபடிகள்னா என்ன பண்ணலாம்? பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் அந்த ஃபார்முலா போடலாமா? அப்ப என்ன பண்ணலாம்? -50 -10 இன்ட்டு பிளஸ் ஆர் மைனஸ் -50 இன்ட்டு -10 by 100. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 5 வரும். இங்க என்ன இருக்கு? -60 பிளஸ் 5 வரும். அப்ப இங்க என்ன வந்திருக்கு? நமக்கு -55 வந்திருக்கா? இதுதான் வந்து என்னது? அடுத்தடுத்து இரண்டு தள்ளுபடிகள் வந்து கொடுத்திருக்காங்க. தள்ளுபடிகள் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு எதுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா -55 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க? -45க்கு வந்து சேல்ஸ் பண்ணிருப்பாங்களா? 100ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா -45 வரும். இந்த எம்பின்னு இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? குறிக்கப்பட்ட விலைக்கும் விற்பனை விலைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எம்பிக்கும் எஸ்பிக்கும் தான் வந்து விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 5 ஆல கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? நமக்கு 20 டைம்ஸ் வரும். இங்க என்ன வரும்? 9 டைம்ஸ் வருமா? அப்ப 20/9 வரும். ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு பொருளானது 25% நஷ்டத்தில் 5000க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த பொருளின் கொள்முதல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொள்முதல் என்ன? சிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. 25% நஷ்டம் அப்படின்னா என்ன வரும்? 75%க்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 75% தான் என்னது? 5000க்கு தான் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கொள்முதல் விலை என்னது? 100 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25 கேன்சல் பண்ணோம்னா இது 3 டைம்ஸ் வரும். இது 2 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வருது? நமக்கு 20,000/3 வரும். இதை கேன்சல் பண்ணா என்ன வருது? நமக்கு 6 டைம்ஸ் தான் 18 வருமா? பேலன்ஸ் 2 இருக்கும். மறுபடியும் 6 டைம்ஸ் 18 வரும். 2 இருக்கும். மறுபடியும் 6, மறுபடியும் 2, மறுபடியும் 6. அப்ப 6666.6 ஆப்ஷன் சி வரும். கொள்முதல் விலை வந்து 6666.6. நெக்ஸ்ட் क्वेश्चन 8 ஆப்பிள்கள் மற்றும் 9 மாம்பழங்களின் விலையானது 10 ஆப்பிள்கள் மற்றும் 6 மாம்பழங்களின் விலைக்கு சமமாகும் எனில் ஒரு மாம்பழத்தின் விலைக்கும் ஒரு ஆப்பிளின் விலைக்கும் இடையான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? 8 ஆப்பிளும் 9 மாம்பழம் கொடுத்துருக்காங்க. அப்ப 8 ஆப்பிள் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆப்பிள் வந்து எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மாம்பழங்கள் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 8x + 9y = 10x + 6y கொடுத்துருக்காங்களா? சமமாகவும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால நம்ம ஈக்குவல் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸோட டேர்ம் ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு வந்துடலாம், ஒய்யோட டேர்ம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன இருக்கு? நமக்கு 2x இருக்கா? 10x - 8x போச்சுன்னா -2x இருக்கும். நெக்ஸ்ட் இங்க 9y இருக்கு, இங்க 6y இருக்கா? அப்ப இதை பண்ணோம்னா -3y நமக்கு வருமா? அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? நமக்கு 2x = 3y இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு ஒரு மாம்பழத்துக்கும் ஒரு ஆப்பிளுக்கும் இடையான விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப x/y நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்ப x/y = 3/2. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? x/y = 3/2 கிடைச்சிருக்கா? ஆனா வந்து நமக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க? மாம்பழ விலைக்கும் ஒரு ஆப்பிளோட விலைக்கும் தான் கேட்டிருக்காங்க. சோ மாம்பழத்தை என்ன எடுத்துருக்கோம்? y ன்னு எடுத்துருக்கோமா? அப்ப y/x தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப y/x = என்னது? 2/3. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு 110 சென்டிமீட்டர் மற்றும் பக்கங்களின் விகிதம் 2:4:5 எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 வந்து வேற வேற பக்கங்களா கொடுத்திருக்காங்க. அப்ப 2:4:5 கொடுத்திருக்காங்க. சுற்றளவு வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணணும். 2, 4, 5 நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? நமக்கு 11 வருதா? இந்த 11x தான் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 110ன்னு கொடுத்திருக்காங்க. 110 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இந்த பக்கங்களோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருமா? அப்ப 110/11. அப்ப கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு? x ஓட வேல்யூ 10 ன்னு வந்துருச்சா? அப்ப 2:4:5ல இருக்கா? அந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்ப 10 ஆல எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வருது? 20 வரும். இங்க என்ன வரும்? 40. இங்க வந்து 15 வந்துருமா? இது வந்து இந்த 3 முக்கோணத்தோட பக்கங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு.
நெக்ஸ்ட் அதோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவு ஃபார்முலா என்னது, ஏரியா ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் டி. நமக்கு வந்து எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும், கொடுத்துருக்க 3 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது பை 2 பண்ணோம்னா தான் நமக்கு எஸ்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 20. அப்போ 20 பிளஸ் 40 பிளஸ் 50 பை 2. அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 0 110 by 2. இதை நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 55 வரும். 55ன்றது என்னது s ஓட வேல்யூ வந்து நமக்கு 55 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலால அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு பரப்பளவுக்கு வந்து கிடைச்சிரும், முக்கோணத்தோட பரப்பளவு கிடைச்சிரும். அப்ப என்னது 55 into 55 minus 20 55 minus 40 55 minus 50 root. நெக்ஸ்ட் வந்து என்னது 55 into இது மைனஸ் பண்ண நமக்கு என்னன்னு வருது 35 வருமா, இன்ட்டு 35 வரும். நெக்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணா இன்ட்டு 15 வரும். இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் 5 வரும். நெக்ஸ்ட் இது நம்ம இது எப்படி எழுதிக்கலாம் 11 into 5 எழுதிக்கலாமா 55. நெக்ஸ்ட் 35 எப்படி எழுதிக்கலாம் 7 into 5 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 15 5 into 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 5 இருக்கு. ஸோ நமக்கு இது எத்தனை 5 இருக்கு, இப்போ இங்க ஒன்று இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு 4 5 இருக்கா. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டு ரூட் எடுத்தோம்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வந்து வெளியே எடுக்கலாம். இப்போ 4 நம்பர் இருக்கனால நம்ம 5 into 5 வந்து வெளியே எடுத்துக்கிறோம். அப்ப எடுத்தோம்னா என்ன வரும் 25 வருமா, 25 வந்து வெளியே வந்துடும், ரூட்ல இருந்து வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் என்னென்ன இருக்கும்னா 11 இருக்கும், 7 இருக்கு, நெக்ஸ்ட் 3 இருக்கு. 11 into 7 into 3 மட்டும்தான் இருக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 25 ரூட். இதை வந்து மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும் 231 வரும். இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் 231 வரும். அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 25 ரூட் 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ரமேஷ் தனது அலுவலகத்திலிருந்து ஸ்கூட்டரில் 45 km/h வேகத்தில் சென்றால் 10 நிமிடம் முன்னதாகவே சென்றடைகிறார். அவர் 30 km/h என்ற வேகத்தில் சென்றால் 10 நிமிடம் தாமதமாக செல்கிறார் எனில் அலுவலகத்திற்கு சரியான நேரத்தில் சென்றடைய ஸ்கூட்டரின் வேகம் என்னவாக இருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 45ல போறாங்க, இன்னொன்று வந்து என்னது 30ல போறாங்களா. இது வந்து என்னது அவங்களோட ஸ்பீட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம் இதை வச்சு. அப்ப இங்க என்ன வரும் 2 வரும், இங்க 3 வரும். இது வந்து அவங்களோட ஸ்பீட் ரேஷியோ. அப்ப அவங்களுக்கு டைம் ரேஷியோ எப்படி இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா. அப்ப இவங்களுக்கு 2 வரும், இவங்களுக்கு 3 வருமா டைம் ரேஷியோ. அப்ப 45 கிலோமீட்டர்ஸ்ல போறாங்க, இங்க வந்து 2 3 மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 2க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2க்கும் 3க்கும் 1 வந்து டிஃபரன்ஸா இருக்கா. அந்த 1 டிஃபரன்ஸ் தான் என்னது இங்க ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு, இங்க ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் ஆட் பண்ணா என்னது 20. இந்த 1 டிஃபரன்ஸ் தான் என்னது உங்களுக்கு 20 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 2 டிஃபரன்ஸ் இங்க இருக்கு இல்லையா, அந்த 2 டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு நமக்கு வரும் 14 வரும். அப்ப 45 km/h வேகத்துல போனாங்கன்னா அவங்க எத்தனை நிமிஷத்துல போகலாம் 40 நிமிஷத்துல போயிடுவாங்க. இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 40 நிமிஷத்துல போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது அவங்க சீக்கிரமா போறதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க கரெக்டா ஆக்சுவல் ஸ்பீட்ல போகணும்னா எப்படி போலாங்கன்னா 10 நிமிஷம் முன்னதாகவே தானே போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 10 நிமிஷம் முன்னதானா 40 நிமிஷம். அப்ப கரெக்ட் டைம் என்னது 50 மினிட்ஸ் வருமா. அப்ப இந்த 40க்கும் 50 மினிட்ஸ்க்கும் தான் நம்ம வந்து ரேஷியோ பார்க்க போறோம். அப்ப 40 இங்க வந்து 50 இருக்கு. அப்ப இது ரேஷியோ பார்த்தோம்னா 4:5 வருமா. அப்ப இது ரெண்டு மட்டும் வச்சு இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அடுத்து ஆக்சுவல் ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்க போறோம். இங்க 40 இருக்கு, இங்க 50 இருக்கு, 4:5 கிடைச்சிருக்கு. இந்த 40ன்றது என்னது 45 km/h போனதுனால 14 வந்திருக்கு.
அப்ப அந்த ஸ்பீட் வந்து என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆகுமா, இது வந்து டைம் ரேஷியோவா இருக்கு. அடுத்து ஸ்பீட் ரேஷியோவா மாறணும்னா என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும். அப்ப இங்க 5 வந்துரும், இங்க வந்து 4 வந்துரும், இங்க வந்து 45 கிலோமீட்டர். இந்த கிலோமீட்டர் தான் நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணா இங்க 45 வந்துருச்சு, 5 into 9 பண்ணா நமக்கு 45 வருமா. அப்ப இங்க 5 into 9 பண்ணா 45 னா, அப்ப இங்க 4 into 9 பண்ணா நமக்கு என்ன வரணும், 36 வருமா. அப்ப 36 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்து அவங்க போனாங்கன்னா தான் 50 நிமிஷத்துல போவாங்க. அதுதான் வந்து அவங்களோட ஆக்சுவல் ஸ்பீடா இருந்திருக்கும். அப்ப 36 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆப்ஷன் டி வரும். ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாம் இந்த क्वेश्चन மட்டும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் சென்றால் 10 நிமிடம் முன்னதாகவே சென்றடைகிறார். அவர் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் சென்றால் 10 நிமிடம் தாமதமாக செல்கிறார். சோ 45க்கு 30க்கு ரேஷியோ பார்க்கிறோம். அப்ப என்ன வந்துருச்சு நமக்கு 3 2 வந்துருச்சு. அது வந்து ஸ்பீட் ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து டைம் ரேஷியோ பார்க்கணும்னா 2 3 வந்துரும். அடுத்து வந்து என்னது இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து என்னது இந்த 10 நிமிடங்கள் கொடுத்திருக்காங்களா, அப்ப இங்க ஒரு 10 நிமிடம் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு வந்து 20யா, அந்த 1x தான் வந்து என்னது 20யா இருந்துச்சுன்னா அப்ப 2 வந்து என்னன்னு பார்த்திருக்கோம் 14 கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து என்னது 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல வந்தா 40 நிமிஷங்கள்ல வந்துருவாங்க. ஆனா ஆக்சுவலா வரணும்னா அவங்க எத்தனை நிமிஷத்துல வரும், 10 நிமிஷம் முன்னதாகவே தான் இது வந்திருக்காங்க. அப்ப ஆக்சுவலா வரணும்னா 50 மினிட்ஸ்ல வரணும். அந்த 50க்கும் 40க்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பண்ணோம்னா நமக்கு இன்ட்டு 9 பண்ணாதான் நமக்கு 45 வரும். அப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து 4 ஆல 9 பண்ணோம்னா இங்க 36 வருது. அப்ப ஆக்சுவலா அவங்க எந்த ஸ்பீட்ல வந்திருப்பாங்க அப்படின்னா 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல வந்திருப்பாங்க. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, பித்தளையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 17:13 ஆகும் எனில் 240 கிராம் பித்தளையில் எவ்வளவு தாமிரம் இருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. சோ தாமிரம் துத்தநாகம் 17 13 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 240 கிராம் பித்தளைன்னு சொல்லியிருக்காங்க. 240 கிலோகிராம். நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டு ஆட் பண்ண நமக்கு என்ன வந்துருச்சு 30 வருமா. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 17 13 ஆட் பண்ணா நமக்கு 30. அப்ப இந்த 30 ஆல இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து x ஓட வேல்யூ கிடைச்சிருமா. அப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது 8 வந்து கிடைக்கும். அப்ப 8ன்றது தான் என்னது x ஓட வேல்யூ. அப்ப 17 × 8 13 × 8. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பித்தளையில் எவ்வளவு தாமிரம் இருக்க வேண்டும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப தாமிரம்னா என்னது 17 × 8. அப்ப இது மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வருது 136 வரும். அப்ப 136 kg. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 1615/17 + 22 × 18/9 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், டிவைட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணிட்டு பிளஸ் பண்ணுவோம். அப்ப இதை டிவைட் பண்ணோம்னா இது 9 வரும். இது வந்து 2 டைம்ஸ் வருமா. அப்ப இங்க வந்து டிவைட் பண்ணோம்னா 1615/17 ஆல கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 1615/17 கேன்சல் பண்ணா என்ன வரும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 9 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் இங்க 8 இருக்கும். அடுத்து 5 டைம்ஸ் வரும். அடுத்து என்ன இருக்கு பிளஸ் 22 × 2 இருக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 95 + 22 × 2. நெக்ஸ்ட் மல்டிபிள் தானே பண்ணுவோம். அப்ப 22 × 2 வந்து என்ன வரும் 44 வருமா. அப்ப 95 + 44 = என்னது 139. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, x, y மற்றும் z ஆகிய மூன்று எண்களின் கூட்டுத்தொகை 100. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க x + y + z = என்ன கொடுத்திருக்காங்க 100 ன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் x மற்றும் y இன் சராசரி 40 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப x மற்றும் y இன் சராசரினா என்ன by 2 போடுவோமா. இதுதான் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 40 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப x y ஓட வேல்யூ என்னது 80 வருமா. அப்ப x + y = என்னது 80. இது வந்து என்னது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க y மற்றும் z இன் சராசரி கொடுத்திருக்காங்க. அப்ப y + z / 2 = 50யா. அப்ப y + z ஓட வேல்யூ என்னது 100 வந்துருமா. அப்ப y + z = என்னது 100. இது வந்து என்னது தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன்ல என்ன காமனா இருக்கு y வந்து காமனா இருக்கா. அப்ப செகண்ட் - 2 தேர்ட் - 2 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் y வந்து கேன்சல் ஆயிரும்.
எக்ஸோட வேல்யூ z மைனஸ் எக்ஸ் நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். z மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்னன்னு கிடைச்சிரும் 100ல இருந்து 80 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 20 கிடைச்சிரும். அப்ப z மைனஸ் எக்ஸோட வேல்யூவை என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா y plus 20 equal to 100 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து y ஓட வேல்யூ நமக்கு வேணும்னா 100 minus 20 பண்ணிக்கலாமா? அப்ப 100 minus 20 பண்ணா y ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு 18 கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 428 plus 108 by 4 minus 32 into 3 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிவைட் தானே பண்ணுவோம். அப்ப டிவைட் பண்ணோம்னா 4 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 8 7 டைம்ஸ் வருமா? அப்ப 428 plus 27 minus இது வந்து நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிடுவோம். மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 96 வருமா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் 96 பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். அப்ப ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 455 minus 96 இருக்கும். இத நம்ம மைனஸ் பண்ணோம்னா 359 வரும். ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் क्वेश्चन A என்பவர் ஒருவேளை 27/2 நாட்களில் செய்து முடிப்பார். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? A கொடுத்திருக்காங்க. A வந்து ஒருவேளை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 27/2 நாட்களில் முடிச்சிருவாங்க. B அதே வேளை A எடுக்கும் நேரத்தில் பாதி நேரத்தை முடிப்பார். அப்ப A க்கும் B க்கும் சோ B வந்து A வந்து 2 நாள்ல முடிச்சாருன்னா B க்கு வந்து என்னது 1. அப்ப A க்கு வந்து 2 னா B க்கு வந்து 1 ஆ இருக்கும். ஏன்னா பாதி நேரம் கொடுத்திருக்காங்க. அப்ப 2ல 1 வந்து என்னது பாதி. ஒன்றாக வேலை செய்து முடிப்பார். அடுத்து ஒன்றாக வேலை செய்வதன் மூலம் அதே வேலையின் எவ்வளவு பகுதியை அவர் ஒரு நாளில் செய்து முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேரோட ஒன் டே ஒர்க் தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்? நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 3 வருமா? அப்ப இந்த 27/2 ஒர்க்கை வந்து இந்த 3 ஆல வந்து டிவைட் பண்ணோம்னா அவங்களோட ஒன் டே ஒர்க் வந்து கிடைச்சிரும். அப்ப என்ன இருக்கு? 27/2 into 3 இருக்கா? அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 3 ஆல கேன்சல் பண்ணா இங்க 9 வரும். 9/2ன்றது கிடைச்சிரும். ஆனா ஒன் டே ஒர்க்னு கேட்டிருக்கனால 2/9. ஒரு நாள்ல அவங்க 9 ஒர்க்ல 2 ஒர்க் வந்து பார்ப்பாங்க. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन தேனின் விலை 15% அதிகரித்துள்ளது எனில் செலவு அதிகரிக்காமல் இருக்க ஒரு இல்லத்தரசி தேனின் நுகர்வை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எவ்வளவா இருந்திருக்கும்? 100 இருந்திருக்குமா? இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 15 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்ப 115 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 15. அப்ப இந்த 15% வந்து இந்த 115ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து குறைக்க வேண்டிய சதவீதம். அப்ப இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 5 ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வரும். இது 23 வரும். அப்ப மேல என்ன இருக்கு? 300/23 இருக்கா? அப்ப 23 ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்? இங்க ஒரு டைம் வரும். பேலன்ஸ் 7 இருக்கும். அடுத்து 30 3 டைம்ஸ் வரும். 13 பாயிண்ட்ல வந்து நமக்கு வேல்யூ வரும். அப்ப நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 13% வந்து இருக்கா? அப்ப ஆப்ஷன் C 13% வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 45% தள்ளுபடி வழங்கப்பட்டு ஒரு சைக்கிள் ஆனது 5060க்கு விற்கப்படுகிறது. ஏன்னா சைக்கிளின் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எவ்வளவா இருந்திருக்கும்? 100 இருந்திருக்குமா? 100ல இருந்து 45% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளவுக்கு வித்திருப்பாங்க? 55க்கு சேல் பண்ணிருப்பாங்களா? அப்ப 55% தான் என்னது? 5060ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சைக்கிளோட குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. குறிக்கப்பட்ட விலை என்னது? 100% வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 5 ஆல இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 11 டைம்ஸ் வருமா? அப்ப இது 5 ஆல கேன்சல் பண்ணா 1012 வருமா? நெக்ஸ்ட் இது 11 ஆல கேன்சல் பண்ணா 92 வரும். அப்ப 9200. ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு நபர் ஒரு சட்டையை 1200க்கு விற்கும் போது அவருக்கு 25% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் 35% லாபம் ஈட்ட அவருக்கு சட்டையை என்ன விலையில் விட்டிருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சட்டை 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப என்னது? 25% நஷ்டம். அப்ப என்னது? 75%க்கு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிருக்காங்க. 75% என்னது? 1200. நெக்ஸ்ட் 35% வந்து லாபம் ஈட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு வந்திருக்கும்? 100 இருந்திருக்கும். அதுல இருந்து தான் வந்து 25% வந்து நஷ்டம்ன்றனால 75% கண்டுபிடிச்சிருக்கோம்.
நெக்ஸ்ட் 35% லாபம் ஈட்டணும்னா என்னவா மாறி இருக்கும் 135 வந்து மாறி இருக்கும். அந்த 135 தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 135 வந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் 25 ஆல கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் வருமா. அப்ப இத 25 ஆல கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் வந்து 100 வரும். நெக்ஸ்ட் 200 இருக்கும். அப்ப 8 டைம்ஸ் வரும். மறுபடியும் 3 ஆல கேன்சல் பண்ணோம்னா 16 வருதா. அப்ப 16 இன்ட்டு 135 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 2160. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 0.025 என்பது 0.5 இன் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ 80 அப்படின்னு கொடுத்திருந்தா ஈக்குவல் டு அர்த்தம். அப்ப 0.025 என்பது அப்படின்றது 0.5 இன் எத்தனை சதவீதம் தெரியாது இல்லையா. எத்தனை சதவீதம்னா என்ன பண்ணுவோம் by 100 போடுவோம். இதுதான் நமக்கு வந்து क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 100 என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அப்ப என்ன வரும் நமக்கு 2.5 இந்த 0.5 இருக்குல்ல இது வந்து பைல கொண்டு வந்துடலாம். அப்ப 0.5 இதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க x ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வருது 25/5 ன்னு எடுத்துக்கலாமா. அதை கேன்சல் பண்ணா 5 வருதா. அப்ப x is equal to என்னது 5%. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन சாரா 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் தனி வட்டியில் 5000 முதலீடு செய்கிறார் எனில் 3 ஆண்டுகளின் முடிவில் அவருக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும் PNR/100. அப்ப P வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு P வந்து 5000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 10% கொடுத்துருக்காங்க. N வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3 years கொடுத்துருக்காங்களா. அப்ப 5000 into 3 into 10/100 கேன்சல் பண்ணோம்னா 0 கேன்சல் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வருது 5 into 3 என்ன வரும் 15 வரும். 1500 வருமா. 1500ன்றது என்னது அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நமக்கு 1500 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அவருக்கு கிடைக்கும் தொகை தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்னா என்ன பண்ணணும் நம்ம பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். அமௌண்ட்னா என்னது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்ப பிரின்சிபல் என்னது 5000மா 5000 பிளஸ் 1500 ஆட் பண்ண நமக்கு என்ன வருது 6500 வருமா. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பின்வரும் எண்களில் எந்த எண்ணானது 24 ஆல் வகுப்படாது. ஸோ 24 ஆல் வகுப்படாததுன்னா நமக்கு அதுக்குன்னு தனியாக கண்டிஷன் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 3 into 8 பண்ணா என்ன வரும் நமக்கு 24 வருமா. அப்ப நமக்கு 8 பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிஷன் வந்து சால்வ் பண்ணலாம். அப்ப 8 வந்து டிவைட் ஆகும்னா என்ன பண்ணும் லாஸ்ட் 3 டிஜிட் பார்ப்போமா. லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த வேல்யூ வந்து 8 ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் 080/8 இது வந்து என்னது 8 ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னது 032 கொடுத்துருக்காங்களா. இது வந்து என்னது 8 ஆல டிவைட் ஆகுமா ஆகும். நெக்ஸ்ட் வந்து 128 கொடுத்துருக்காங்களா. இது வந்து 8 ஆல டிவைட் ஆகும். அப்ப டிவைட் ஆகாத ஒரே நம்பர் என்னது 4148. ஆப்ஷன் டி மட்டும் தான் என்னது டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் क्वेश्चन சுனில் மற்றும் பிரதீப் முறையே 5 நாட்கள் மற்றும் 15 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிப்பார்கள். அப்ப சுனில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரதீப் கொடுத்துருக்காங்க 5 நாட்கள் 15 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப ரேஷியோ பார்த்தோம்னா 1 இங்க வந்து என்னது 3 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு வேலையை செய்து முடிப்பார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்த பின் சுனில் வேலையை விட்டு விலகுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை பிரதீப் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது இது வந்து என்னது டேஸ். இது வந்து டேஸா. அப்ப எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா. அப்ப இவங்களுக்கு வந்து 3 வந்துரும் இவங்களுக்கு வந்து 1 வந்துரும். அப்ப டோட்டல் ஒர்க்ன்றது என்னது இதோட எல்சிஎம்மா. அப்ப 5க்கும் 15க்கும் டோட்டல் ஒர்க் பார்த்தோம்னா எல்சிஎம் பார்த்தோம்னா என்ன வருது 15 வருதா. அப்ப 15 தான் என்னது டோட்டல் ஒர்க். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்களா. அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்க ஒரு நாளைக்கு 4 ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்களா. அப்ப 15ல 4 ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 11 இருக்குமா. அப்ப பேலன்ஸ் ஒர்க் என்னது 11 இருக்கு. 11 இருக்கப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க சுனில் வந்து அதுக்கடுத்து வேலையை விட்டு போயிடுறாங்களா. சுனில் வந்து என்னது ஒரு நாளைக்கு
3 ஒர்க் செய்வாங்க, அவங்க வந்து வேலையை விட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து யார் பண்ணிருப்பா? பிரதீப் மட்டும் பண்ணிருப்பாங்களா? பிரதீப் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? 1 தான் பண்ணுவாங்க. அப்ப 11/1. அப்ப அவர் வந்து எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க? 11 டேஸ்ல அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், DEF மற்றும் G ஆகியவற்றின் சராசரி 40 ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? D plus E plus F plus G சராசரி தான் 40ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? இன்ட்டு 4 பண்ணா வருமா? அப்ப D plus E plus F plus G ஈக்குவல் டு என்னது? 160. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? D மற்றும் E யோட சராசரி 14ன்னு கொடுத்துருக்காங்க. D மற்றும் E யோட சராசரி வந்து என்னது? 14. அப்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு D plus E யோட வேல்யூ கிடைச்சிருமா? அப்ப D plus E யோட வேல்யூ என்னது? 28. இது வந்து என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் F மற்றும் G இன் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? DE யோட வேல்யூ வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா FG யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருமா? அப்ப DE யோட வேல்யூ 28 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்ப 28 plus F plus G ஈக்குவல் டு 160. சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இதோட கூடுதல் கிடைக்கும். அது பை 2 பண்ணோம்னா நமக்கு சராசரி கிடைச்சிரும். அப்ப F plus G ஈக்குவல் டு 28 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 வரும். 160 ல இருந்து 28 வந்து மைனஸ் பண்ணோம்னா 2 3 1 132 வரும். 132ன்றது என்னது? F plus G யோட கூடுதல் தான் நமக்கு 132. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சராசரி தான் கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா? அப்ப ரெண்டு வேல்யூஸோட சராசரி என்னது? 1/2 வந்து பண்ணுவோமா? அப்ப 132/2 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 66 வருமா? அப்ப 66 தான் F plus G யோட சராசரி. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த எண் 36ஆல் வகுப்படாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 36ன்றது என்னது? 9 × 4 பண்ணா நமக்கு வந்து 36 வருமா? அப்ப 9 பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 36 தனியா எதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? 9க்கு என்ன பண்ணுவோம்? நம்ம கொடுத்துருக்க டிஜிட் ஃபுல்லாவே ஆட் பண்ணிட்டு அதனால 9ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த டிஜிட் வந்து 9ஆல வகுப்படும் சொல்லலாம். ஆனா வந்து என்ன கொடுத்தாங்க? 36 கொடுத்துருக்காங்க. அப்ப 9ஆல டிவைட் ஆச்சா 36ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ விட்டு செகண்ட் வேல்யூ பார்க்கலாம். 3816 இது வந்து என்ன வருது? ஆட் பண்ணா நமக்கு 18 வருதா? அப்ப 18/9 பண்ணோம்னா நமக்கு என்னது? டிவைட் ஆகுமா? 2 டைம்ஸ் வருமா? அப்ப இந்த வேல்யூ வந்து டிவைட் ஆகும். அப்ப 36 இருக்குல்லையா, இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 18 வருமா? அப்ப அதுவும் வந்து என்னது? 9ஆல டிவைட் ஆகும். அப்ப இது பண்ணோம்னா என்ன வருது? 3708 பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா நமக்கு 18 வருது. 18/9 டிவைட் ஆகும். ஸோ இந்த மூணு வேல்யூ டிவைட் ஆகும். அப்ப 3 4 நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன? 7/9 வரும். இது வந்து டிவைட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் டிவைட் ஆகாது. 36ஆல் வகுப்படாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 35% என்ற அளவில் அதிகரிக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை 91,125 ஆக இருந்தால் அந்நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மக்கள் தொகை தெரியாது. அப்ப ஏ இன்ட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 35 வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப 135 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப 135 இன்ட்டு 100. 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்ப 2 இயர்ஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 டைம்ஸ் போடுவோமா? அப்ப 135 இன்ட்டு 135 100 பண்ணிட்டு ஈக்குவல் இந்த வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 91,125 கொடுத்துருக்காங்க. 91,125 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் 7ஆல கேன்சல் பண்ணோம்னா 15 வருமா? அப்ப இங்க 7ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? நமக்கு 10125 வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் 7ஆல கேன்சல் பண்ணா இங்க 15 வருமா? அப்ப மறுபடியும் இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? 1125 வரும். நெக்ஸ்ட் இந்த 15ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்? நமக்கு 75 வருமா? நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த 15ஆல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் வரும். அப்ப என்ன இருக்கு? நமக்கு 5 இருக்கு இன்ட்டு 100 இன்ட்டு 100 இருக்கா? அப்ப 10,000 வருமா? அப்ப என்ன இருக்கு? 100 இன்ட்டு 100 10,000 இருக்கு. அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 50,000. ஆப்ஷன்
பி வரும். தேங்க்யூ.